ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷிம்மிஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஷோல்டர், செஸ்ட், வேஸ்ட், ஹிப், லென்த், ஆர்ம் ஹோல், இதுதான் இதற்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 3.5 வயசு பாப்பாக்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். அவளோட மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர், செஸ்ட், வேஸ்ட், ஹிப், லென்த், ஆர்ம் ஹோல் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் ஷோல்டர் மட்டும் டிவைடட் பை 2 போட்டுக்கணும். மற்றது செஸ்ட், வெஸ்ட், ஹிப் இந்த 3 டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. இந்த 3த்துலேயும் ரிசல்ட்டாக கிடைக்கிற நம்மளுக்கோட மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஷோல்டரை 2 டிவைட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மெஷர்மெண்ட் வந்தது இல்லையா, அதுதான் ஆர்ம் ஹோல். துணியில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டயக்ராம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் எப்படின்னு. நம்ம துணியை இந்த மாதிரி மடிச்சுக்கணும், 4ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு க்ளோஸ்ட் எண்ட் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டரோட மெஷர்மெண்ட் இங்கே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஷோல்டர் எடுத்ததுலேருந்து அதை 2 டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அது நெக் லைனுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்ம் ஹோல் எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அங்கே கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஹிப்பு. மூணுத்தையும் ஒரு லைனாக ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் மெஷர்மெண்ட் எடுத்து அதுலேருந்து நெக்லைன் ட்ரா பண்ணிக்கணும். வேஸ்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எங்கே மார்க் பண்ணணும்னா, நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே உங்களோட வேஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அங்கே, அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் எங்கே எடுத்தீங்களோ அங்கே. நீங்கள் அதுக்காக பிகினர்ஸ் என்ன பண்ணலான்னா ஷோல்டர் டு வேஸ்ட் ஒரு அந்த லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு ஹிப் எங்கே எவ்வளோ லென்த் இருக்குது அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக வேஸ்ட் அண்ட் ஹிப் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இது தைக்கிறதுக்கு 60 சென்டிமீட்டர் துணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாத்தை எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த கரை பக்கம் இருக்குது இல்லையா, அது ரைட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரை பக்கம் ஒரே சைடு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிக்கணும். மொத்தமாக கிளாத்தை நம்ம 4ஆக மடிச்சிருப்போம். க்ளோஸ்ட் எண்ட் நம்ம பக்கம் வச்ச மாதிரி வச்சுட்டு மேலே ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் மேலேருந்து மார்க் பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் 5.5. இதில் பாதி 2.75 நெக் லைனுக்கு, அதுலேருந்து உள்ள ஒரு 1/4 இன்ச். இது நெக் லைன் நம்ம அங்கே கட் பண்ணோன்னா தான் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2.75 நிற்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும். 5.5 + 1/2 இன்ச், 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டு, அப்புறமா ஹிப்பு, லென்த்துக்கு மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு +1 இன்ச் விடணும். அது எதுக்குன்னா மடித்து தைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக விட்டுக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம தையலுக்காக விடுறோம். ஆர்ம் ஹோல் பெரியவங்களுக்கு தைக்கும்போது இந்த லைன் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வைக்கணும். இப்போ குட்டி பொண்ணுக்குன்றதால நான் 1/2 இன்ச் தான் வச்சுருக்கேன். அப்படியே நம்ம கர்வாக அப்படியே இது பண்ணிக்கணும். நெக்கோட டெப்த்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு குட்டி லைன் வரைஞ்சி அதை கர்வாக யூ மாதிரி போட்டுக்கணும். இப்போது எல்லாமே மார்க்கிங்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம.
இந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்டே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி துணி வந்து இழுத்து பார்க்கணும். எந்த பக்கம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த பக்கம் வந்து நம்ம வந்து 2 inches 2 inchesக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நெக் லைனுக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக, பைப்பிங் கொடுக்கறதுக்காக. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 1.5 inch போதும். பிகினர்ஸ் வந்து 2 inch வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு எல் ஷேப்பில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா. இதுவே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்லைனில் வந்து திருப்பும்போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக நெக்லைன் வராது. அதுக்காக தான் நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். இப்போ நெக்லைனுக்கு வந்து பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர்ஸ் வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு 1/4 inch இல்லைனா 1/2 inch கேப்பில் வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கணும். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இந்த 2 பீஸும் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம நெக்லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்லைன் வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரைட் சைடில் வந்து துணியை திருப்பிக்கணும். ரைட் சைடில் வச்சு தைச்சிட்டு அது வந்து ராங் சைடில் மடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சது வந்து வச்சு ஒரு 1/4 inch கேப் விட்டு நான் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். பேசிக் ஸ்டிச்சஸ் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இந்த கர்வ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஊசியை நிறுத்திட்டு துணியை திருப்பிட்டு தையல் போடணும். இப்போ முடிச்சுட்டு இங்கே வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். நாச்சஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெக்லைனை வந்து இப்போ வந்து ராங் சைடு வந்து திருப்பும்போது அது வந்து ஃப்ளெக்சிபிளாக நல்லா திரும்பும். நெக்லைன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போது இந்த நெக்லைன் க்ராஸ் பீஸை இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுடணும். இப்போது உள்ளுக்கா மடித்து தைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக வந்து கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தை எல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா ஒட்டி அந்த தையலுக்கு ஒட்டி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லேயும் வந்து நெக்லைன் ஃபினிஷிங்க்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸில் வந்து ஹெம்மிங் பண்ணிவிடுவோம். ஆனால் இதில் வந்து இப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடணும். இப்போது எக்ஸஸ் கிளாத்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம தைச்ச நெக்லைனை வந்து அப்படியே வந்து மடித்து உள்ளக்க வச்சு ஒரு 2 தையல் வந்து போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எட்ஜில், அதுக்கப்புறம் ஒரு 1/4 inch விட்டுட்டு ஒரு ரவுண்டில் ஒரு தையல் போட்டுடணும். ஃபஸ்ட்டு எட்ஜு தையல் போட்டு முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த துணியை வந்து மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 1/4 inch அளவுக்கு வந்து இருக்கும். அது வந்து நல்லா இந்த நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக உட்கார்றதுக்காக ஒரு 1/4 inch கேப்பில் ஒரு இன்னொரு தையல் போட்டுடணும். இதே ப்ரொசீஜர் ஆம்ஹோலுக்கு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 1/4 inch மடித்து அப்படியே 2 தடவை அப்படியே தைச்சிடலாம். இந்த கர்வ் கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக ஒரு நாச்சஸ் கட் பண்ணோன்னா போதும். ஆர்ம் ஹோலோட 2 சைடும் இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 inch மடித்து நம்ம தைச்சிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து க்ராஸ் பீஸ் கட் பண்ணி அதில் வந்து நெக்லைனில் நம்ம பண்ண மாதிரி பண்ணணுன்னாலும் அந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் தைச்சி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் கீழே வந்து மடித்து தைக்கணும். 2 தடவை 1/4 inch மடித்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைச்சிடணும். இப்போது கீழேயும் தைச்சி முடிச்சாச்சு. நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணால் போதும். இப்போது கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா அளவுக்கு, அந்த லைன் மேலே அப்படியே வந்து நீங்கள் ஒரு தையல் அடிச்சுட்டு வந்துடணும். மறக்காமல் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து பேக் ஸ்டிச் போடணும். இந்த லைனுக்கு மேலே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட ஷிம்மிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நெக் லைன் பாருங்கள், ஆர்ம் ஹோல் ஃபினிஷிங் பாருங்கள், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.